என் மண்ணை நேசிச்சேன், என் மக்களை நேசிச்சேன். உங்களுக்கு தான் ஓட்டுனாங்க. புதிய இளைஞர்கள் குழந்தையை தூக்கிட்டு குடும்பமா வந்து ஓட்டு போட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு காலையில 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. நான் அந்த 7 மணிலிருந்து எல்லா வாக்குச்சாவடிகளுக்கு போனேன். காலையில அமைதியான முறையில் நடந்தது. உங்களுக்கு தெரியும், வளையக்கார வீதியில ஒரு பொண்ணு ஓட்டு போட வர்றாங்க. அவங்களுடைய ஓட்டு ஏற்கனவே போடப்பட்டிருந்தது. அவங்க பேட்டி கொடுத்தாங்க. ஆனா அப்ப கூட என்னை செய்தியாளர்கள் கேட்கும்போது நினைச்சேன், எதேச்சியா நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். 55-50 விழுக்காடுகள் ஓட்டு பதிவான நிலை, எல்லாமே சீமானுக்கு விழுந்த ஓட்டுகள் என்று தெரிந்த உடனே வெளிப்படையா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ இப்ப சொல்ற பாருங்க, 221 வாக்குச்சாவடிக்கு போற பிரகாஷ் அப்படிங்கறத தங்களோட வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை எடுத்துட்டு வராரு. ஆனா அவருடைய வாக்கு ஏற்கனவே போடப்பட்டிருக்கு. அவர் போராடல, நாசமா போட்டு போறாரு, நொந்து போய் போறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா 73வது வாக்குச்சாவடி பெரிய வலசு, சேலத்திலிருந்து வந்து வெங்கடேஸ்வரர் ஒரு ஓட்டு போடுறாரு. எந்த சான்று கொண்டு வரல, சான்று கொண்டு வந்தாலும் ஒத்து வரல, சம்பந்தமே இல்லை முகத்துக்கு. அதுக்கு அதை வந்து எங்களுடைய வாக்குச்சாவடி முகவராக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கேட்டோடனே, நீங்க யாரு கேட்கறதுக்கு, நடக்கிறதே வேற, வீட்டுக்கு மரியாதையா போயிருங்கன்னு அவங்களே அவங்க கணவரை விரட்டி இருக்காங்க. 73-74 இருந்தவங்க விரட்டப்பட்டிருக்காங்க. மேற்கு தொகுதியிலிருந்து 2 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இதை கேள்வி கேட்ட அந்த பொண்ணை வந்து நீங்க இங்க இருக்கக்கூடாதுன்னு விரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, 712 இமான் ஒரு தம்பி, இஸ்லாமிய சொந்தங்கள் அவங்க அப்பா வச்சு இஸ்லாமிய சொந்தங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வரவே கூடாதுன்னு மிரட்டி இருக்காங்க. நான் ஒண்ணு மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நான் வந்து ரொம்ப வந்து இந்த அரசியலை ஒரு மாண்போடு கொண்டு போகணும்னு நாம் தமிழர் பிள்ளையா அண்ணன் சீமான் அவர்கள் என்ன நோக்கத்துக்கு நிற்கிறார், அது ஒரு எல்லாத்தையும் அன்பு கொண்டு நேசிக்கிற பிள்ளையா போனேன். காலையில இருந்து அப்படி இன்ன வரைக்கும் தண்ணி கூட குடிக்கல. 7 மணிலிருந்து பயணிச்சேன். சில சிக்கல்கள் வந்தா கூட அதை வந்து சமாளிச்சு எதேச்சியா நடந்திருக்குன்னு நினைச்சேன். ஆனா திட்டமிட்டு எப்ப அந்த வளையக்கார வீதியில அந்த பொண்ணு பேட்டி கொடுத்ததோ அப்ப இருந்தே தொடங்கிருச்சு. இப்ப நான் வரும்போதுதான் தெரியுது, நாங்க வந்து போராடி இந்த ஒரு வாரமாக என வாக்குச்சாவடி முகவர்கள் போடுறது முக்கியம்னு சொல்லி ஒவ்வொரு உறவுகளும் சொந்தங்களும் அங்கங்க இருக்கிறவங்களை போட்டு 100 விழுக்காடு பதிவு பண்ணி வச்சிருக்கோம். ஆனா நான் காலையில் நினைச்சேன் 30 விழுக்காடு ஆட்களே இல்லையேன்னு. இப்பதான் முடிகிற நேரத்தில் நான் கூப்பிட்டு கேட்கலாம், ஏன்னா போட்டவங்க வந்தாங்களே இல்லையா போது இரவே சொல்லி, ஏன்னா இவங்க நாங்க கையெழுத்து வாங்கிட்டோம். அப்ப இரவே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க போடுறாங்கன்னு தெரிஞ்சு வீட்டுல போய் மிரட்டி வரவிடாம பண்ணிட்டாங்க. அதுக்கு அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து உட்காரும் போது இப்போ வந்து என்னன்னா 55 விழுக்காடுகள் ஆயிருக்கு ஓரளவிற்கு. ஒரு சில இடத்துல 60 விழுக்காடு ஆயிருக்கு. எல்லாமே சீமானுக்கு விழுந்த வாக்குகள். இனி மீதி வாக்குகளை நம்ம போடணுங்கிறதுக்காக எந்த சான்றும் கொண்டு வர இந்த துண்டு சீட்டை இந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இது எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. இதை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, ஓட்டு போடுறாங்க. ஆனா உண்மையானவங்க வரும்போது அவங்களுக்கு ஓட்டு இருக்கிறது இல்ல. இது பெரும் வேதனையா இருக்கு. அது மட்டும் இல்ல, அராஜகம். நான் கேட்கிறேன், மக்கள் உண்மையாலுமே உணர்வாங்க. ஏன்னா எங்களோட உழைப்பு தெரியும், எவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டேன்னு தெரியும். ஆனா நான் நம்பி இந்த துண்டை கூட உங்களுக்கு தெரியும், காலையில போடக்கூடாதுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நான் கழட்டி வச்சேன். நீ வந்து யாராவது சொல்லுங்க, இதுக்கெல்லாம் உங்களால பதில் சொல்ல முடியுது, அதுக்கப்புறம் என் துண்டை கழட்டுறேன்னு சொல்றேன். இது வந்து ஒரு பெரும் கொடுமை. நான் வேதனை தாங்க முடியாம தான் வந்து சொல்றேன். நான் ஒரு இடமா இருந்தா விட்டுருப்பேன் மொத்தத்துக்கான. இப்ப அந்த வேலை தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இது கொடுமை தாங்க. என்ன சொல்றது, இந்த மக்கள் வந்து உணரணும்னு நான் அன்பா கேட்டுக்கிறேன். எங்கேயாவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தமிழரை வாக்குச்சாவடி முகவரா வந்த தம்பிகளை நேத்துல இருந்து விரட்டி நான் என்ன இத்தனை பேர் இல்லாம இருக்காங்கன்னு இப்ப நான் அழைப்பு கொடுத்து கேட்ட பிறகுதான், காலையிலிருந்து ஓடிட்டே இருந்த எல்லா பகுதிக்கும் கேட்ட பிறகுதான் தெரியுது வர விடாம பண்ணிருக்காங்க. அவ்வளவு தூரம் போறான்னு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா இந்த தடவை மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க தொடங்கிட்டாங்க. அப்ப வாக்குச்சாவடி முகவரில் நாங்க போடணும். இதுக்கு திட்டமிட்டு ஐடி விங்ல இருந்து மிக சிறப்பா ஒரு மாதமா வேலை செய்யறாங்க. போட்டு ஆனா இரவு முழுக்க பாதி பேர்த்த விரட்டிட்டாங்க. மதியத்துல கொஞ்சம் பேரா விரட்டினாங்க. இப்போ வேற வழியே இல்லாம நெருக்கடி கொடுத்து நேருக்கு நேர் விரட்டுறாங்க. அதை 73-74 அந்த பொண்ணுங்க பயந்துட்டு இப்ப வீட்டுக்கு போய் இருக்காங்க. ஏன்னா அவங்க குடும்பம் எங்கிட்ட கேட்கறாங்க, அக்கா இப்படி பண்றாங்க என்ன பண்ணிட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் முக்கியம். நடவடிக்கையை மக்கள் உணர்ந்தா மக்கள் பதிலடி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வேற வழி தெரியல எனக்கு. ஏன்னா கைகளால் கட்டப்பட்டவங்ககிட்ட போய் நான் வந்து ஐயோ இதை மாற்றுங்க அப்படிங்கிறது நடக்குமான்னு தெரியல. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த அளவுக்கு அராஜகம் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் நகர்ந்து போகதான் நினைப்பாங்க. இந்த கொடுமைகள் இந்த மண்ணில் நடக்குது. என்ன சொல்றதுங்க, நான் ஒரு இம்மி அளவு கூட யாரையும் வந்து பகச்சிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா மிகப்பெரிய வலியோடு வேதனையோடும் உண்மையிலுமே சொல்றாங்க, ஒரு மாற்றம் வரணும். இதனால நான் இந்த இடத்துல சீமானை ஊத்திட்டு எரிஞ்சு போனா இந்த தேர்தல் சரியா நடக்கும். இப்படி ஒரு அராஜகம் நடக்கும்னா நான் உயிர் விட கூட தயாராக்குறேன். ஏன்னா அவ்வளவு வேதனை சுமந்துட்டு வர. ஏன் தெரியுங்களா, நான் என் மண்ணை நேசிச்சேன், என் மக்களை நேசிச்சேன். போகின்ற வழிகள் எல்லாம் என் மக்கள் அன்பை கொடுத்தாங்க. உங்களுக்கு தான் ஓட்டுனாங்க. 55 விழுக்காடு ஓட்டுகள் விழுந்தாலும் புதிய இளைஞர்கள் குழந்தையை தூக்கிட்டு குடும்பமா வந்து ஓட்டு போட்டாங்க. இது உறுதியான ஒண்ணு. இந்த வேலை பண்றாங்க.
எவ்வளவு இன்னும் சொல்ல போனா நான் மாற்றுக் கட்சி சேர்ந்தவங்களோட நேசிச்சு காலையில இருந்து அந்த வாக்குச்சாவடியில் உட்கார்ந்து திமுக முகவரில் கூட சாப்பிட்டீங்களா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்தேன். ஆனா இப்ப வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு அராஜகம் நடக்குதுங்க போது பெரிய வேதனை தான். ஆனா இதுக்கு பதிலடி என் மண்ணினுடைய மக்கள் உறுதியை இன்னைக்கு இல்லைனால் ஒரு நாள் கொடுத்தே தேர்வாங்க. இது நடந்தே தீரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.